சின்ன ஃப்ரிட்ஜு பாக்ஸு சின்னதாக இருக்குது, உடஞ்சி இதில் நிறைய கொடி வகைகள் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப அந்த நீங்கள் தோண்டி பார்த்தாலே சரி, எறும்புகளுக்கு கூட்டம் தான் இதில் இருக்கும். அதனால் நான் எதுவுமே நட்டு வைக்கலை. ஒரு நாளைக்கு கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இதில் போட்டேன். சரி, இந்த கத்திரி செடிக்குன்னு அதில் வளர்ந்த செடிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். இது வாட்டர்மெலான் இருக்குது, இந்த மேரிகோல்டு இருக்குது, இது நெய் கும்பளங்காய், இந்த பாகற்காய் விதையெல்லாம் அப்படியே வேஸ்ட்டு போட்டதில் அவ்வளோ வளர்ந்துருக்கு. இனி இதெல்லாம் பிடுங்கி நல்லா நடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நான் நட்டதே கிடையாது. நான் இந்த கீரை தான், அரைக்கீரை தான் விதைச்சி போட்டிருந்தேன். அப்போ காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போடுவேன், அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுவேன். அதில் முளைச்ச இந்த வாட்டர்மெலான் இப்போ சீசன், அது வாங்குறதுனால விதைகள் முளைச்சி வந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இந்த நெய் கும்பளங்காய் எவ்வளோ சூப்பராக விண்டருக்கு படர்ந்து வர மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குரோ பேக்கில். இதுவும் தானாக வளர்ந்தது தான். இந்த காராமணி பயரும் இதில் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொடியாக அழகாக போயிருக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்பதற்கே அழகாக இருக்குது. இந்த இடத்துல சம்மர் மாதிரியே தெரியலை, விண்டருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பாருங்க, சூப்பராக அடர்த்தியாக இருக்குது. இதில் ஒரு பிஞ்சு கூட வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனியும் உரம் வாங்கி போடணும், டெய்லி கேட்டுகிட்டே இருக்கேன். உரம் வாங்கி தாங்க, ஒன்றுமே இல்லாமல் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு. இதை பற்றிய